கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? திரு எம்ஜிஆர் அவர் பேரையோ மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? மக்களுடைய பணம் உடைய தாத்தாவுக்கு நினைவு மண்டம் கட்டினீங்க, அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா மகனை புகழ்ந்து பேசுறான், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.